வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளோட ராயபுரம் நம்ம ஜி ரோட் சென்டர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துல ஒரு பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நம்ம எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணலாம். சரிங்களா? ஜோரமா கிளாப் பண்ணலாமா? சத்தமா கிளாப் பண்ணுவோம். அம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அம்மாவோட பேர் என்னன்னு கேட்கலாம். அம்மா எங்க இருந்து வராங்க அப்படின்னா நம்ம கேட்போம். சரிங்களா? அம்மா உங்களோட பேர் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி இங்க சென்டர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. அவங்க இங்கே வராங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே நடக்குதுமா, உடம்பு அவங்க வலிக்குது இல்லையாங்கம்மா, நல்லா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட வராங்க. நீங்க பயனடைஞ்சவங்க சொல்லி தான் இப்போ இங்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஆமா, அப்படிதான் வந்திருக்காங்க. இப்போ நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க உடம்புல என்ன விதமான தொந்தரவுகள், வலிகள், என்ன பிரச்சனைகள் இருந்தது? எனக்கு உடம்பே ஃபுல்லாக வலிதாம்மா. உடம்பு பூரா வேலைதான் செய்வேன், ஆனால் உடம்பு ஒலியாகவே இருக்கும். எந்த நேரம் வலிச்சிக்கினே தான் இருக்கும். வேலை கொஞ்சம் நேரம் செய்வேன், போய் படுத்துருக்கேன், திருப்பி கொஞ்ச நேரம் போட்டு வந்து திருப்பி வேலை செய்வேன். அந்த மாரி தான் இருந்தது. அது எவ்வளவு நாளா இருந்தது அந்த மாதிரி உடல் ஃபுல்லாவே வலி, உடல் அசதி? இருக்குது, ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, மாத்திரை போட்டுப்பேன், மாத்திரை போட்டு வலி குறைஞ்சிட்டு திருப்பி போய் வேலை செய்வேன். இப்படியே தான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன், அழுவேன் கூட நான். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போலையா? மாத்திரை சாப்பிடுறீங்க, டாக்டர் சொல்லி தான் மாத்திரை சாப்பிடுறீங்களா? சரி, அந்த அந்த மாதிரி மருந்து மாத்திரை எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்க? அலோபதியா, சித்தாவா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன். சுகருக்கு மட்டும் நான் தனியார் ஹாஸ்பிட்டலில் சகுந்தலா டாக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். மற்றபடி உடம்பு வலிக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரை தான் வாங்கி வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி மாத்திரை போட்டு கூட உங்களுக்கு பலன் கிடைக்கலையா உடம்புக்கு? கிடைக்கல. அந்த நேரம் வலி குறையா, திருப்பிற வலி ஆரம்பிச்சிடும், அந்த மாரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த தெரப்பி எடுத்த பிறகு எனக்கு அன்றைக்கே ரிசல்ட் தெரிஞ்சுது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உடல் வலி இருந்தது. முதல் நாள் தெரப்பி எடுத்து உடல் வலி தூண்டி விட்டுருச்சு இல்லையா? இருந்த வலியை விட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருச்சு. வலி இருந்தது, அசதி இருந்தது. அப்படியே சரின்ட்டு சரி, அப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லை, வந்த உடனே சொன்னீங்க, இந்தமாரி இது எடுக்கும்போது வலி இருக்குமா, இந்தமாரி மோஷன் போகும், நீர் போகும் அப்படிலாம் சொன்னீங்க. அதனால் சரி, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கம்மியாக இருந்தேன். மறுநாள் அன்றைக்கே நல்லா போயிடுச்சு எனக்கு உடம்பு வலி. மறுநாளே ரெண்டாவது நாளே நல்லா இருந்தது, உடம்பு ஃப்ரீயாக இருந்தது, நல்லா ஆரோக்கியமாக இருந்த மாரி இருந்தது. பரவாயில்ல, இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் சொல்ல விட மாட்டேன், போவேன், ஏதாவது செய்வேன் அப்படின்னு என் வீட்டுக்காரர். சரி, இப்போ உடல் வலி இருக்கிறதுனால காலம் வரை எழுந்துக்கவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டீங்க இல்லையா? படிக்க விட்டு எழுந்துக்க முடியாது அப்படின்னு. அது என்ன மாதிரி ஒரு தொந்தரவா உங்களுக்கு இருந்தது? காலை எழுந்துக்க இருக்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இறுக்கமாக இருக்கும், அப்படியே அழுத்தமாக உடம்புலாம் கிரிப்பாக இருக்கும், இடுப்பு ரொம்ப வலிக்கும். அது என் கர்ப்பப்பையில் வேற கட்டி இருக்கு, அதனால் எழுதும் போது இடுப்பு அப்படியே குடிச்சிக்கும். ஒரு அழுவாத குறையாக தான் எழுந்திருப்பேன். என்ன பண்ணுறது, ஆள் யாரும் இல்லை, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், அதனால் முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எழுதுவேன். ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. எழுந்திருக்கும் போது அந்த இடுப்பு வலிலாம் கிடையவே கிடையாது. அந்த கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னீங்க இல்லையா? அந்த கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நீங்க பார்க்கலையா? பார்க்கல. டாக்டர் சொன்னாங்க கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் எனக்கு மாத்திரை நின்று போச்சு. சரி, இருந்தாலும் போய் வயிறு ஃபஸ்ட்டு ஒரு தீர்க்கமாக இருக்கிறதால போய் காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கர்ப்பப்பையில் நிறைய நார் கட்டி, சதை கட்டி, ரத்தம் கட்டி, ஒரு 5 லிட்டர் கட்டி சொன்னாங்க. கர்ப்பப்பையை எடுத்துருந்தாங்க. ஆனால் கர்ப்பப்பையை எடுத்துட்டா வேலையை செய்ய முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க. உட்காந்து எழுந்துக்க முடியாது, இடுப்பு வலி வரும் அப்படி இப்படின்றதால நான் என்ன பண்ணேன், நான் போக மாட்டேன், நான் அதுக்காக எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேன், 10 நிமிஷம் அப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில மொத்தம் 5 வகையான கட்டி இருக்கு. அந்த கட்டி கர்ப்பப்பையில இருக்கிறதுனால தான் அம்மாவுக்கு இவ்வளவு வலி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? காலைல எழுந்துக்கும் போது இடுப்பு எலும்பு அப்படி வலிக்குமா, எந்த வேலையும் செய்ய முடியாதாம். சரிங்களா? அந்த கட்டி ஆகப்பட்டது நம்மளோட இடுப்பு நரம்பு போய் அவங்களுக்கு அழுத்ததுன்னு அர்த்தம். அதோட பலவீனம் தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு. இவங்க பயந்துக்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணல. பயந்தா அந்த வியாதி பயப்படுவோம் உள்ள, நான் வேரோட வளர்ந்துக்கிட்டே தான் உனக்கு இருப்பேன்னு சொல்லுமா சொல்லாதா? அப்போ அந்த கட்டி அவங்களுக்கு பெருக்கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால அவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, வயிறு பின்னோக்கி வருது, முன்னோக்கி வருது. ஓகேங்களா? என்கிட்ட வரும்போது அப்படிதான் வந்தாங்க ஒரு வாரத்துல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்டொமக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ. சரிங்களா? அந்த ஒரு வாரத்தில் எனக்கு வயிறு குறைஞ்சிருக்குது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரே சொல்றாரு, நீ இந்த 5 நாள்ல நீ நல்லா இருக்கிற, நீ விடவே விடாத, நீ போ அப்படின்னு சொன்னாரு.
இப்ப காலையில எழுந்துக்கும் போது அந்த இடுப்பு வலிலாம் இல்லாம எழுந்துக்க முடியுதா? இல்ல இல்ல அந்த 5 நாள்ல எனக்கு இடுப்பு வலியே இல்ல, நல்லாவே இருக்கு. எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லா வேலையும் செய்யறேன், எல்லாம் போறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்க அம்மா பக்கத்துல என்ன சொல்லுங்க? இந்த தெரப்பியை எல்லாரும் எடுத்துதுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா உடம்பு வலிலாம் இருக்கும் தான், இதுக்கும் பிரச்சனை கிடையாது. அது படுக்கிறதால அது அதை தூண்டி விடுதுன்னு சொல்றாங்கல்ல, அதனால அது தூண்டி விடுறதால நமக்கு அந்த உடம்பு வலிலாம் வருது. அதனால இந்த பிசியோதெரப்பி எடுத்துதுங்க, அதனால நமக்கு பயன்படுங்க, நல்லா இருக்கும். இப்போ இந்த 5 நாளா உங்க உடம்பு இப்ப அந்த வலிலாம் தூண்டுதல்லாம் இல்ல, முன்னேற்றம் தான். ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி அம்மாக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான கட்டி கர்ப்பப்பையில இருக்கு. அந்த கட்டியோட வீரியம் குறையறதுனால தான் வலி போயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு. இன்னும் அவங்க தொடர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த கட்டி ஈஸியாக கரைஞ்சிரும். சரிங்களா? சரி, இந்த தெரப்பி எடுத்தாலே மோஷன் அதிகமாக போகும், யூரின் அதிகமாக போகும், தலைவலிக்கும், உடல் வலி ஏற்படும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஃபீவர் வரும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறி வந்தது? என்ன வலி வந்துச்சு? இந்த மாதிரி மோஷனோ யூரின் வேற இதை மாதிரி எப்படி கழிவுகள் வெளியே வந்துச்சு? மோஷன் போகிறது ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு எப்படின்னு, அது போனால் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ 2 வேளை வருது. ஏன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அதுவும் அவங்க சொன்னாங்க, மலச்சிக்கல் பாதிப்பு இருக்கு. மோஷன் கெட்டியாக தான் போடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்களா மோஷன். ஆனால் எப்போ இந்த தெரப்பி எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து ஒரு நாளைக்கு 2 வேளை மோஷன் ஃப்ரீயா லூஸா போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இதுவே அந்த கழிவுகளை கரைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஓகேங்களா? ஸோ அம்மாவுக்கு என்னெல்லாம் குணமா இருக்கு? மலச்சிக்கல் பிரச்சனை சரியா இருக்கு, உடல் வலி ஜாயிண்ட் வலி சரியா இருக்கு, கர்ப்பப்பையில அவ்வளவு கட்டி இருந்ததுனால இடுப்புல வலி அதிகமா இருந்ததா, அந்த வலி குணமாயிருக்கு. இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வாரத்துல கிடைச்சிருக்கு நம்ம செராமேட்ல. ஓகேங்களா? சரி, நீங்க உங்க அக்கா? ஆமா, எங்க அக்கா தங்கச்சி அனுப்பிச்சு விட்டுருக்கேன், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அனுப்பிச்சு விட்டுருவேன். நேற்று என் தம்பி கொண்டாடி தம்பியெல்லாம் அனுப்பிச்சு விட்டுதுன்னு நேற்று சொன்னேன், காலையில வரேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இவங்க அடைஞ்ச அந்த பலனை அவங்களோட சொந்தக்காரங்கள்ல இருந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வரைக்கும் இதை பத்தி சொல்லி அவங்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அம்மாக்கு நன்றி சொல்லிடலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.